அனைவருக்கும் வணக்கம். இரவில் தூங்கும் முன் பெண்கள் சமையலறையில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பெண்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். எப்பயுமே பகல்ல நம்ம பாத்திரம் பொறுமையா விளக்கிக்கலாம் அப்படின்னு நெனச்சா கூட, நைட்டு கட்டாயம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு, கிச்சன ஃபுல்லா நீட்டா, கிளீனா வச்சுட்டு தான் நம்ம படுக்கணும். அப்படி இல்லன்னா கஷ்டம் வந்து சேரும். கிச்சன் கிளீனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, வேற ஏதாவது பேட் ஸ்மெல் எதுவும் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு தான் படுக்கணும். எப்பயுமே கேஸ் ஸ்டவ் எம்ப்டியா இருக்கக்கூடாது. அதுக்கு மேல நம்ம சமைச்ச பாத்திரம், இல்ல குழம்போ, இல்ல சாதமோ ஏதாவது ஒண்ணு அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேல வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம படுக்க போகணும். எப்பயுமே சாதத்த வழிச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாவது அதில வச்சுட்டு, அதில தண்ணி ஊத்தி வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாரி வழிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம குடும்பமும் வழிச்சுட்டு போகும் அப்படின்ற மாரி பெரியவங்க சொல்லுவாங்க. நைட் நேரத்தில கடவுள் நம்ம வீட்டுக்கு வருவாரு. வந்துட்டு ஒரு பிடி சாதத்த அத எடுத்து சாப்பிடுவாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி கடவுள் சாப்பிடும் பொழுது நமக்கான கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து நல்ல ஒரு வழிய காமிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாம அந்த காலத்துல யாரும் ஃபாலோ பண்ணல. நல்ல விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. நல்லதே நினைக்கலாம், நல்லதே நடக்கும். நன்றி.